ஸோ போலி ஃபெமினிசத்துடைய அடிப்படைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் மனித அறிவுக்கு கூட முரண்படக்கூடிய அடிப்படைகள் இருக்குது, அதில் குஃபரான விஷயங்களும் இருக்குது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சில சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் சில கொள்கைகள் பிதாத்தாக இருக்கலாம், சிலது இஸ்லாமிய கொள்கையை எதிர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய, மேலும் சிலது குஃபருக்கு இட்டு செல்லக்கூடிய வரையிலும் செல்வதுண்டு, இஸ்லாத்திலேருந்து வெளியேற்றல் அந்த அளவுக்கு செல்வதும் உண்டு. ஸோ இதற்கான பொய்யான நம்பிக்கை என்னென்னா, ஆணும் பெண்ணும் அனைத்திலும் சமம் என்று. சரிங்களா? இஸ்லாமிய பதில் என்னென்னா, அதுக்கு ஆணும் பெண்ணும் இருவரும் ஒரு ஆத்ம ரீதியாக சமமானவர்கள். யார் தக்வாவோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ ஆணும் பெண்ணும், ஸோ அல்லாஹ்வுக்கு நெருக்கம் என்ற விஷயத்தில் 2 பேரும் சிறந்தவர்கள், சமமானவர்கள். ஏன்னா தக்வா தான் இறுதியாக கால்குலேட் ஆகிறது. ஆனால் அவங்களுடைய சமுதாய பொறுப்பு, பங்கு, இயற்கை வேறுபாடு என்பது இருக்குது. குர்ஆனில் 4வது அத்தியாயம் 34வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது பிதத்தோட நிலையாக இருக்குது இந்த கோட்பாடு என்பது. அடுத்தது ஹிஜாப் என்பது ஒரு அடிமைத்தனம் என்று பேசக்கூடியது இல்லைங்களா? ஹிஜாப் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. 24வது அத்தியாயம் 31வது வசனம், 33வது அத்தியாயம் 59வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை இழிவாக சொன்ன ஹிஜாபுடைய விஷயங்களை குஃபருக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கொள்கையாக அது மாறிவிடும். 3வது பெண்கள் ஆண்களுக்கு முன்னால் தொழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது ஹதீஸ்களால் தவிர்க்கப்பட்ட ஒன்று. அதாவது பெண்கள் ஆண்களுக்கு இமாமத் பண்ணுறது. ஸோ பிதாத்தான ஒரு விஷயமாக இது இருக்குது. அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் நியாயம் இல்லை, பங்கீட்டு மரபு நியாயம் இல்லை என்பது சொல்லுவது. அதாவது இஸ்லாமிய பங்கீட்டு மரபு குறை காண்றது. இதுவும் அல்லாஹ் ஆணையிட்ட திருக்கட்டளையாக இருக்குது. குர்ஆனில் 4வது அத்தியாயம் 11வது வசனம். இதை தவிர்க்க வேண்டும், ஏன்னா இது குஃபருக்கு இட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மகளுக்கு பாதுகாவலர், அது வலி தேவையில்லை, விலாயத் என்பது தேவையில்லை என்பது. ஸோ இஸ்லாம் விலாயத் என்ற பாதுகாப்பு சட்டத்தை வலியுறுத்துது. இதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது ஒரு பிதத்தாக மாறுகிறது. அடுத்தது 6வது, பெண் தனக்கு விருப்பமானவரை திருமணம் செய்யலாம், பெற்றோர் ஒப்புதல் தேவையில்லை என்று சொல்லுது. இப்போ வலியுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கா செல்லுபடி ஆகாது வலி இல்லை அப்படி என்றால். வலி ரொம்ப 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 முக்கியம். அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபசாதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது. இது குஃபுர் என்பது கிடையாது, எதுவரையில்னா ஷரியா புறக்கணிக்கப்படுற வரையில். அடுத்தது கருக்கலைப்பு ஒரு உரிமை என்பது போல சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது உயிர் கொலையை பற்றி குர்ஆன் 17வது அத்தியாயம் 31வது வசனத்தில் குறிப்பிடுகிறது. நோக்கம் தவறாக இருந்தால் இது ஒரு பெரும் பாவமாக மாறக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்குது. 8வது மாதவிடாய் வந்த பெண் தொழ நோன்பு மேற்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விஷயம். நபி இதை தவிர்த்திருக்காங்க, உத்தரவிட்டிருக்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் ஹதீஸ் வருது. இது பிதத்தான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அடுத்தது சேம் செக்ஸ் மேரேஜ், ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பது போல். லூத் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் இந்த விஷயத்தினால. 7வது அத்தியாயம் 80வதுலேருந்து 84வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஹராமான ஒரு விஷயம். இதை மறுப்பது குஃபருக்கு இட்டுட்டு செல்லும். அடுத்து 10வது அடிப்படை என்னென்னா, பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேணாங்க என்பது போல் சொல்லுவாங்க. ஹலாலான விஷயங்களில் மனைவிக்கு கீழ்ப்படுவதில் அவசியம். சரிங்களா? ஸோ ஹதீஸில் இப்னு மாஜாவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பிதத்தான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இது இருக்குது. எப்போது இது குஃப்ராக மாறும் என்றால், இஸ்லாத்திலேருந்து வெளியேற்றக்கூடிய விஷயமாக அது மாறும் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லது ஹதீஸ் என்பதை மறுப்பது, ஒரு விஷயத்தை சொன்ன பிறகும் இழிவாக கூறுவது, அல்லது அதை நிராகரிப்பது, அல்லது அதை பரிகசிப்பது, இது போன்ற விஷயங்கள். அடுத்தது ஹராமை ஹலால் என வெளிப்படையாக கூறுவது, இது போன்ற விஷயங்கள். என்னென்ன வார்த்தைகள்லாம் இதில் ரொம்ப டேஞ்சரான வார்த்தைகள், குஃபருக்கு வழிவகுக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, ஹிஜாப்லாம் கட்டாயம் இல்லைங்க, அதெல்லாம் பழமை பேணக்கூடியவர்களுடைய விஷயம் அது. அடுத்து இஸ்லாமிய பங்கீட்டு மரபு பெண்களுக்கு அநீதி இழைக்கிறது, நவுதுபில்லா, இது போல் சொல்கிறது தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். நமக்கு இஸ்லாமிய சட்டம் தேவையில்லை, சட்டம் சமமாக இருக்க வேண்டும் என்பது போன விஷயங்கள். அடுத்தது இணை இன்பம் இயல்பான ஒரு விஷயம், அதை ஒப்புக்கொள்ளலாம், சேம் செக்ஸ் மேரேஜ், இது போன்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உரிமை 1400 வருடங்கள் முன்னாடி சுபஹானல்லாஹ் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்று. சொத்துரிமை கொடுத்துருக்கு, தன்னுடைய கணவனை திருமணம் செய்யக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்துருக்கு, விவாகரத்து உரிமைகளை கொடுத்திருக்கு, தனக்கு பிடிக்காதவர்களே பெண்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தை போட்டிருக்கு. மேலும் திருமணத்தில் ஒரு சுய விருப்பத்தை ஒரு பெண் தெரிவிக்கலாம்.
மேலும் தாய், மனைவி என்று சிறந்த பன்முக பங்குகள் பெண்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி குத்துச்சு. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய விஷயம் இப்போ தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த பெண்களுக்கு வந்து உரிமையும் சுதந்திரமும் கொடுத்துருக்கு. ஆனால் இஸ்லாம் எப்பயோ கொடுத்துருச்சு. ஸோ நம்மை படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் யாருக்கு எந்த ரோல் கொடுக்கணும் அப்படின்றது.